அதே நேரத்தில் இரண்டாவது கோரிக்கை என்னன்னு அப்படின்னாங்கன்னா, நம்முடைய மீனவ சொந்தங்களுக்கும் கூட, நம்முடைய சொந்தங்களுக்கும் கூட நாம இன்னைக்கு மீனவர்கள் நல்லவங்க, அவங்க மேல தப்பு இல்லை, பாவம் நல்லபடியா போயிட்டு வர்றாங்க. சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில கடத்தல் பண்றாங்க, அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க. அதையும் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாதுங்கண்ணே. மீனவ சொந்தங்கள் பாவம் 200 ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க. இந்த பார்டர்ல எப்பனே வந்துச்சு, 1970 வந்துச்சு, அதை தீவை கொடுத்த பிறகு. ஆனா சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டிய விடுறாங்க. அது உண்மை. அதை நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்க கட்டுப்படுத்தணும். அதனால கோஸ்ட் கார்டுக்கும் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம், நம்ம சைட்ல யாராவது அந்த மாதிரி பண்றாங்கன்னா இங்கேயே தடுத்து நிறுத்துங்க. எதுக்கு இலங்கைக்குள்ள போகணும்? மீனவர்கள் பிரச்சனை வேறு. ஆனா மீனவர்களுடைய போர்வையில யாராவது சமூக விரோதிகள் தப்பு பண்றாங்கன்னா அதையும் நாங்க இந்த நேரத்தில் கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் கடந்த முறை மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடந்ததை பத்தி நம்ம பேசணும். அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த கடிதத்தில் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இலங்கையினுடைய வைஸ் அட்மிரல் அவங்க பதில் கொடுத்திருக்கிறாங்க. அது ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன், அதாவது வேண்டுமென்றே நாங்க சுடல. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை இங்கே இருக்கக்கூடிய கடலோர மக்கள், கடலோடிகள் எடுத்துருக்குறாங்க. இது இன்னைக்கு நேற்று உள்ள போராட்டம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டே தான் இருக்கிறோம். எங்களுடைய இந்த போராட்டத்தை ஏன் அரசு செவிமடுக்கவே மாட்டேன்னு தெரியல. அதிலும் குறிப்பாக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் கடத்தல் செய்ய போகிறாங்க, மீனவர்கள் கடத்தல் செய்ய போகிறாங்க, கடத்தல் செய்ய போனால் இலங்கை கடற்படை இப்படித்தான் நடத்தும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாரு. அந்த வார்த்தையை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே ஆபத்தான 2வது தொழில் செய்யக்கூடிய மக்களை, ஒரு தொல்குடி மக்களை, ஒரு பறந்துபட்டு உலகத்தின் நாகரிகம் தொன்மை நிறைந்த ஒரு மக்களை இப்படி இந்த வார்த்தைகளை சொல்லி பேசுவது மிகப்பெரிய அவமானப்படுத்துவதாகவும் எங்களை மொத்தமாகவே எங்கள் எல்லாரையும் கேவலப்படுத்துவதாகவும் நாங்கள் பார்க்குறோம். இந்த வார்த்தையை அவர் சொல்வது அவர் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். அவர் எந்த சூழ்நிலையில் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் தன்னை சுய பரிசோதனை செய்யணும் அப்படின்னு நாங்கள் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம்.